ஒரு கணவன் மனைவி காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. 3 வருஷம் காதலிச்சு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கல. அந்த பொண்ணு என்ன நினைக்குது, இவன் செத்துட்டா தேவலைன்னு நினைக்குது. அந்த பையன் என்ன நினைக்கிறாரு, இவ செத்துட்டா தேவலைன்னு நினைக்கிறாரு. இப்படி இருக்கிற சூழல்ல ஒரு நாள் அந்த கணவருக்கு போன் வருது, ஒரு ரோடு ஆக்சிடென்ட், உங்க மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. செத்து போயிட்டா நிம்மதி தான் நினைச்சாரு, இல்லன்னு இல்ல. ஆனா 3 வருஷம் காதலிச்சு 6 மாசம் வாழ்ந்திருக்கமே. இப்ப அழுகிறதா சந்தோஷப்படுறதா? நேரா பெட்ரூமுக்கு போறாரு, வால்ட்ரோப்பை திறந்து பாக்குறாரு. உள்ள நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸா இருக்கு. அதை பார்த்தோன்னே கோவம் தலைக்கு ஏறி, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே வேணும் தானே இதெல்லாம் வாங்கினேன், என்ன வெறுப்பேத்த தானே இதெல்லாம் போட்டுக்கிட்டு பார்ட்டியா போனேன், நீ செத்தது சரிதாண்டி, நீ சாகணும் அப்படின்னு கத்துறார். அப்படியே கிச்சனுக்குள்ள போறார். ஃப்ரிட்ஜை திறந்தா உள்ள டிஃபன் பாக்ஸ் இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா அவருக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி உப்புமா. பார்த்த உடனே கண்ணீர் கொட்டுது, அழுகிறார். ஐயோ என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன், நீ என் மேல கோவமா இருந்தாலும் என்னை கவனிச்சுக்கிறதுல குறை வச்சிருப்பியா, இன்னைக்கு செத்து போயிட்டேன், சாகும்போது கூட எனக்கு பிடிச்ச இட்லி உப்புமா செஞ்சு வச்சுட்டு செத்து போயிருக்கேடி, நீ செத்ததுக்கு நான் சந்தோஷப்பட்டேன், என்னை மாதிரி பாவி யார் இருக்கான்னு அழுதுகிட்டே விக்க அந்த இட்லி உப்புமா சாப்பிடுறார். சாப்பிட்டு முடிக்கும் போது அந்த டிஃபன் பாக்ஸ்ல கடைசியா ஒரு சின்ன பேப்பர் எழுதி ஒட்டி இருக்கு. ஐ எம் சாரி, இது நீ பிடிக்கும்னு செஞ்ச உப்புமா இல்ல, உன்னை பிடிக்கலன்னு செஞ்ச உப்புமா, கொஞ்சமா விஷம் கலந்துருக்கேன், 2 நிமிஷத்துல செத்துருவேன்னு எழுதிருக்கு. 2 டிக்கெட்டோ அவுட் என்று 2 தம்பதிகளுக்கு இடையே அன்பு சாகிறதோ அன்று அவர்களும் செத்து விடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.